வணக்கம். நண்டு குழம்பு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கிலோ நண்டு எடுத்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. 2 தக்காளி, பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்துக்கோங்க. 7 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் வெந்தயம். இதை நம்ம இடித்து சேர்த்துக்க போகிறோம். முழு வெள்ளை பூண்டு 2 எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு கடலெண்ணெய், மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 3 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவு. புளி கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மிளகும் வெள்ளை பூண்டு சின்ன வெங்காயம் 2 சேர்த்து இடித்து போடணும். இது மிக்சியில் அரைக்கிறத விட இடித்து சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ பாத்திரம் சூடானோன்னே கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானோன்னே வெந்தயத்தை போட்டுக்குவோம். வெந்தயம் நல்லா பொரியணுமா, பொரியிற வரையும் நல்லா வதக்குங்க. இப்போ சின்ன வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயம் போட்டால் குழம்பு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அப்படி பொன்னிறமாகிற வரையும் வதக்கிக்கணும். சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்து வதக்குறோம். நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கி வரணும். நல்லா வதங்கினா குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நண்டை போடுறேன். நண்டை போட்டுட்டு இப்போ நல்லா வதக்கணும். இதை எப்படி க்ளீன் பண்ணேன்னா, உப்பு மஞ்சள்தூள் போட்டு நல்லா அலசிட்டு காலெலாம் 2ஆக கட் பண்ணிட்டு சைடில் உள்ள முள்ளெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா அப்போ தான் சின்ன குழந்தைகள் சாப்பிடணும்ல, அதுக்காக. இப்போ நல்லா கிளறி விடணும். ஒரு 5 நிமிஷம் மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். மூடி போட்டு வச்சுருந்ததுனால இப்போ கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அது 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் போட்டுட்டிங்கன்னா கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அதுக்காக இந்த மசாலாவை பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கிளறி விடணும். மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ புளி கரைசல் சேர்க்க போகிறோம். இப்போ நான் எடுத்திருந்த புளி அளவுக்கு பெரிய டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருந்தேன். அதுதான் ஊற்றியிருக்கேம்மா. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் கல் உப்பு போட்டிருக்கேன். கல் உப்பு சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. குழம்பு கொதி வர்ற வரைக்கும் மூடி வைக்க போகிறோம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இடித்து வச்சுருந்தோம்ல மிளகு, வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம் அதையும் போட்டுடணும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் அதையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விடணும். இந்த இடித்த மிளகும் பூண்டும் இருக்குது பாருங்கள், அதுதான் இந்த குழம்பை இன்னும் சுவையை அதிகமாக்கும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதை பாருங்கள், நல்லா உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாசம் சூப்பராக இருக்குது. அதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாமா? இது எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.